நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வைகாசி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகமான மாதம், மாதவ மாதம். இந்த வைகாசி மாதம்னு எடுத்துட்டாலே ஒரு மாதப்பிறப்பில் ஒவ்வொரு மாதமுமே புனித நீராடனா அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் எவர் ஒருவர் கங்கா ஸ்நானம் பண்ணுறாரோ அவர் 7 ஜென்மத்துக்கு பாக்கியவான மாறுறார் அப்படின்னு இந்த வைகாசி மாதத்தினுடைய பலாபலன் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலம், வைகாசியில் சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. யாரெல்லாம் பெருமாள் கோயிலில் அந்த கொடிமரசை சேவாத்தி பண்ணுறாலோ 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை யார் டச் பண்ணுறாலோ அவள் மிகப்பெரிய ஒரு ராஜகுமாரனாக பிறக்கிறான் அப்படின்னு ஜோதிட விதியே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவை வணங்குறது, துளசி மாலை சாத்தி இந்த மாதம் முழுவதும் சனிக்கிழமை தோறும் மகாவிஷ்ணு நீங்கள் வணங்குறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகுது இந்த மாதத்தில் உங்களுக்கு. அது மட்டுமல்லாது இந்த வைகாசி பௌர்ணமி மிக 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 யோகமான பௌர்ணமி. சித்த புருஷர்களினுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறது இந்த வைகாசி மாதத்தில். அதுவும் இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமான் ஆறுமுகன் ஜனனம் செய்த மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. கூடுதல் சிறப்பை தரும் அப்படின்னு இந்த மாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகுது. அதுவும் இல்லாமல் தொழில் செய்கிறவங்க, தொழில் புரியறவங்க, தொழில் மேலே வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தேவி கன்னிகா பரமேஸ்வரியை வணங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைவது முற்றிலும் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மோகினி அவதாரம் பெற்ற மாதம், அதனால தான் இது மாதவ மாதம் அப்படின்னு சொல்லு. பெருமாளே மோகினி அவதாரம் பெற்ற மாதம் இந்த மாதம். அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடிய, யோகத்தை தரக்கூடிய, நமக்கெல்லாம் பராக்கிரத்தை தரக்கூடியவர் நரசிம்மன் பிறந்த மாதமாக இந்த மாதம் சொல்கிறது. முழு வெற்றி. இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம், இத்தனை விசேஷமுள்ள இந்த மாதத்துடைய பலாபலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாருங்கள். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமய். வைகாசி மாத பலன்கள், குரோதி ஆண்டு வைகாசி மாதத்தினுடைய பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுவும் காலப்புருஷனுக்கு முதல் ராசியான இந்த மேஷ ராசியில் இந்த வைகாசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் எவ்வாறு பலன்கள் அளிக்கப் போகிறது, இந்த மேஷ ராசி நேயர்கள் எவ்வாறு பாதுகாப்பாக நம்ம பாதுகாத்துக்கணும், எந்த பாவகத்தினுடைய அடிப்படையில் அவர்களை உயர்த்தப் போகிறது, பணபலம் எப்படி வரப்போகிறது, செலவினங்கள் எப்படி வரப்போகிறத இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை வச்சுட்டு ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஆமாம், குரோதி ஆண்டு இந்த வைகாசி மாதம் என்பது 14/5/2024 ஆரம்பித்து 14/6/2024 32 நாட்கள் இந்த வைகாசி மாதம் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை பிறகு வெள்ளிக்கிழமையில் முடிகிறது. ஆக கிரக சஞ்சாரங்களில் முதல் நம்ம பார்த்துடலாம். ராசியில் பார்த்தோம் அப்படின்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. தனஸ்தானப்பதின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் தனக்காரகன் சஞ்சாரம் பண்ணிட்டு இவ்வளவு நாட்களாக ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு இந்த மாதத்தில் 2ஆம் இடத்துல அமர்றார். குரு பகவானும் சூரிய பகவானும். 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகத்தில் சந்திர பகவான், 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கேது பகவான் இருக்கார், கன்னியில் கேது பகவான் இருக்கார். அப்போ லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் பாவகத்தில் எப்பயுமே ஜோதிட பழமொழி என்னென்னா 11இல் பாவி இருப்பது சிறப்பு அப்படின்னு தான் ஜோதிட விதி சொல்லப்படுது. அந்த பாவகத்தை பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மாத பிறப்பில் பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன பயண பாவகத்தில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துருக்கிறாங்க. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த மாதத்தில் பிறக்கிறச்ச ராசியிலையும் மத்தியில் ரிஷபத்திலையும் முடிவில் மிதுனத்திலையும் 3 பாவகத்திலையும் இந்த சுக்கிர பகவான் மாறி மாறி உங்களை பலன்கள் கொடுக்க போகிறார். அது ஒரு அதீத சிறப்பை கொடுக்க போகிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே நம்மளுக்கு பார்வைகள் தான் பலம் அதிகம். நம்மளுடைய கிரகத்தினுடைய பார்வைகள் அது நற்பார்வையா தீய பார்வையா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ சனி பகவான் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் பார்வையாக நம்மளை ராசியை பார்த்துட்டே இருக்கார். அப்போ சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வை விசேஷமான பார்வை. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பார்வை தான்
நம்மளுக்கு ரொம்ப பாதகத்தை தருது அப்படின்னு. ஒரு நேரம் ராசிக்கு 11 சனி இருப்பது நல்லது, இருந்தாலும் அவருடைய பார்வை நம்மளுக்கு பலமாக இருக்கிறது. அதனால் ஆட்சி பெற்றக்கூடிய சனி பகவானுடைய பார்வையிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான பரிகாரங்கள் பயணத்தின் கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள். 2 குரு பகவான் இருக்கார். அப்போ தனக்காரகனான குரு பகவான் 2 இருப்பது மிகப்பெரிய யோகம்தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய இடமான பகையான இடத்துல இப்போ பலம் வந்து இல்லை, பகை பெற்று இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமாம். அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த சூரியன் சஞ்சாரம் பண்ணுறாரே நமக்கு 2ஆம் இடத்துல, இந்த சூரியன் பஞ்சமஸ்தானாதிபதி சூரியன் 2ல் சஞ்சாரம் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவரும் பகையாக தான் இருக்கார். சரி, செவ்வாய் பகவான், நம்மளுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் மாதத்தினுடைய முதல் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா உத்திரட்டாதியில் இருக்கார். உத்திரட்டாதின்னு சொல்லக்கூடிய நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதும், அதனுடைய பிற்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக பார்த்தோம் 31/5 தான் இந்த செவ்வாயே நமக்கு வந்து ராசிக்கு வரார். அப்படின்னுக்குள்ள அவருடைய விஷயங்கள் நன்மையாக இருந்தாலும் நமக்கு பாதகத்தை தரக்கூடிய கிரகங்கள் எதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் மைனஸ் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் நாமளாகவே இயக்கிக்கலாம் அப்படின்றது தான் விதி. அப்போ நமக்கு யாரெல்லாம் துன்பம் தரப்போகிறாங்க, எந்தெந்த ஆட்கள் நமக்கு துன்பம் வரப்போகுது, எந்த துன்பத்தை நாம் இழந்தோம்னா எந்த லாபத்தை அடையலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக மொத்தத்தில் நமக்கு இந்த மாதத்தினுடைய முதல் பகுதி சற்று விரயங்களாக அமைஞ்சாலும் தன்னுடைய மத்தியம பகுதியான கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 தேதிக்கு மேலே 20/5/2024 31/5/2024 வரை இந்த புதன் சுக்கிரனாகப்பட்டவர் நமக்கு தன்னுடைய சுய முயற்சியில் வெற்றியை தரப்போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஆணித்தரமாக சொல்லிடலாம். இதனுடைய கடைசி பகுதியான இந்த 13/6/2024 உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு உண்டான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுடைய சுய முயற்சிகள் இந்த மாதத்தினுடைய கடைசியில் உங்களுடைய பலாபலன்கள் தெரிய போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், ஏன்னா இந்த சந்திரன் ராகுனுடைய விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மாதத்தினுடைய 31/5/2024 12ஆம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் ராகு. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு மத்தியமமான வைகாசி மாதம் 18ஆம் தேதியெலாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பயணங்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஆக மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த மாத ஆரம்பத்தில் ஒரு மந்தமான நிலையை ஆரம்பித்தாலும் இதனுடைய மத்தியம பலன்கள் கொஞ்சம் நமக்கு சாதகமான இந்த புதன் சுக்கிரனால் ஒரு சற்று சாதகமான பலன்கள் கொடுத்தாலும் மாதத்தினுடைய கடைசி விளிம்பில் வெற்றி அடைய போகிறீர்கள் என்பதே நிதர்சனமான உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். சனியினுடைய இந்த பார்வையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நாம் அன்னதானங்கள் நிறைய செய்யலாம். அன்னதானங்கள் பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் மாத்திரத்தில் பண்ணலாம். அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் காலங்களில் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வயதானவர்களுக்கு ஸ்டிக் வாங்கி கொடுக்கலாம், ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், செருப்பு இல்லாதவங்க யாராவது ஒருத்தவங்க வயது முதிர்ந்தவங்களுக்கு செருப்பு வாங்கி தரலாம். அப்போ தொலைதூரம் பயணம் பாத யாத்திரை செல்பவர்களுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணலாம். இதெல்லாம் சனியினுடைய காரகத்துவம், சனியினுடைய பாதிப்பிலிருந்து விலகிறதுக்கு இந்த மேஷ ராசியினுடைய ராசிக்காரங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாயமான காலம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே சொல்லிட்டோம். தனக்காரகனான இவ்வளோ நாள் ஜென்ம ராசியிலிருந்து ஜென்மகுரு 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால் தனம் கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். குரு பகவான் 2இல் இருந்தால் குரு எங்கே இருக்காரோ அந்த இடம் குரு பார்க்க தான் கோடி நன்மை. அப்போ அந்த இடம் என்னமாகும், நமக்கு 2ஆம் இடமாச்சே. அப்போ எந்த இடமாகும், நாம் அப்போ என்ன பண்ணணும், கல்வி கேள்விகளில் கவனம் தேவை, வார்த்தைகளில் கவனம் தேவை, விடாமுயற்சி வேணும். ஏன்னா குரு எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அதற்கு 2ஆம் பாவகத்தையும் சேர்த்து கெடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய 3ஆம் இடம் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கணும். நெகட்டிவ் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நெகட்டிவ் தெரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவை நீங்கள் தானாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா நெகட்டிவ் மட்டும் நம்ம படாமல் இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே பாசிட்டிவ் வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்.
அதீத பயணங்கள் மத்தியில் கிடைக்க போகுது, நீண்ட தூர பயணங்கள் கிடைக்க போகிறது, தங்கும் வசதியும் கிடைக்க போகிறது. அப்போ வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா வருமானங்கள் ரெட்டிப்பாக போகிறது. இந்த மாத கடைசியில் வருமானங்கள், நீங்கள் நினைத்த வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அப்போ மாதம் முதல்ல நம்ம என்ன பண்ணுறது? அப்போ மாதம் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் இந்த சனியினுடைய காரகத்துவத்தை நம்ம இயக்கணும். அப்போ சனியினுடைய காரகத்தை என்ன சொல்லுது? அப்போ கீழ்நிலை மக்களுக்கு உதவிகள் செய்தல், இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிடணும். 2ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். ஆனால் சூரிய பகவானும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பகையான பாவத்தில் தான் அமர்ந்துட்டுருக்கார். அப்போ இந்த இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானும் குரு பகவானும் பகை பெற்று அமர்ந்திருக்கிறதுனால அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஆதாயப்படாமல், அரசு சார்ந்த நிறுவனங்களோடு எதிர்த்து போராடாமல், அரசு சார்ந்த ஆதாயத்தை தேடாமல் அமைதியாக இருந்துட்டாலே போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். உங்களுடைய 5ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்குறார். குரு தான் அமர்ந்த இடம் பகை. ஆனால் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதாவது ரிஷபத்திலிருந்து 5ஆம் இடம் உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குரு கேதுனுடைய இணைவு ஆல்ரெடி இருக்குது. குரு கேதுனாலே பார்த்தோம் அப்படின்னா சந்நியாச யோகம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. குரு கேதுனாலே சந்நியாச யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்காக சந்நியாசி அப்படின்னு சொல்கிறதே ஆலயங்களை நாடுவீர்கள் அப்படின்னு தான் பேர். அப்போ சதா ஆலய சிந்தனைகள் வரும், தீபாராதனை மோட்சங்கள் வரும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும். சரி இந்த மேஷ ராசிக்காரர்கள் இந்த மாதத்தினுடைய முடிவில் வெற்றியை தொடுவீர்கள். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாத பலன்கள் ஒரு ஜாதகத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது பெருமளவு சோபிக்குதா அப்படின்னு பார்க்குறச்ச ஒரு ஜாதகத்தில் ஒரு 30% ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் 30%? மீதி 70% எங்கே போகுது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ராசியை தவிர்த்து லக்னம் இருக்குது, சூரியன் இருக்குது, விதி மதி கதி அப்படின்னு நிறைய விதிகள் ஜாதகத்தில் இருக்குது. அதனால் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் இந்த மாத பலன் என்பது தனக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இது அப்படியே நடக்கிறதுன்றதெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முழுமையாகவே சொல்ல முடியும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய லக்னம் என்ன, உங்களுடைய ராசி அதிபதி எந்த சாரம் பெற்றிருக்கார், அப்போ லக்னாதிபதி எந்த சாரம் விழுந்திருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் தசாபுத்தி என்ன, அந்தரம் என்ன, சூட்சம் என்ன, இதையெல்லாம் பார்த்தா தான் ஒரு ஜாதகத்தினுடைய முழு பலனை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற என்னுடைய மொபைல் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தினுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களுடைய பிறந்த தேதி, இடம் அனுப்பி வைங்க. உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த அம்பாளினுடைய அருளை முழுவதுமாக பெற்றிடுங்க. வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.